நண்பர்களே, அன்னைக்கு தேதி 25 ஆகஸ்ட்டு 25 8/25 நல்ல ஒரு டேட்டு. ஆவணி மாதம் விசு வருஷம் 9ஆம் தேதி திங்கக்கிழமை மண்டே. அடுத்தது ரபியூ அவங்க மாதம் முஸ்லீம் மாதம் வந்து முடிஞ்சிருச்சு. ரபியூ லவல் இப்போ புதுசாக வந்திருக்கிறதுக்கு பேர் 1ஆம் தேதி. சரி, இன்றைக்கி வந்து துபி திதி, உத்திர நட்சத்திரம். அடுத்தது சித்த யோகம் இருக்கு. இன்றைக்கி என்னென்னா, நம்ம நல்ல நேரங்களை சொல்லிடுறேன். நல்ல நேரங்கள் பாருங்கள். காலையில் 6 to 7:30, மத்தியானம் பகலில் 9 to 10, சாயந்தரம் 4:30 to 6, ராத்திரி 7:30 to 8:30. இன்றைக்கி திதி வந்து என்னென்னா திருதியை. அடுத்தது சந்திராஷ்டம் வந்து அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி வாய் பேசுகிறதுலாம் எதுவும் லூஸ் ஸ்டாக் பண்ணக்கூடாது. இன்றைக்கி உத்திர நட்சத்திரக்காரங்க கோயிலில் போய் பூஜை பண்ணிக்கலாம். அடுத்தது ஏதாவது முக்கியமான வேலையாட்டு கிழக்கு திசைக்கு போகக்கூடாது. ஈஸ்ட் வந்து நாட் ஓகே. இன்றைக்கி பொறுத்தளவில் ஈஸ்ட் திசை நல்லா இல்லை. அடுத்து ராகு காலம் காலையில் 7:30 to 9. இன்றைக்கி வந்து சங்கர் பகவான், அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் சிவபெருமான் கோயில் பக்கத்தில் இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாம். சிவன் மிகப்பெரியவர், எல்லாம் சிவனுக்குள்ளே அடக்கம், ஆதி. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், மெட்ராஸ் சிட்டியில் சுற்றி 1000 கோயில் இருக்குது. ஒவ்வொருமும் 1000 வருஷத்துக்கு மேலே 1500 வருஷம் வரைக்கும் உள்ள கோயில்கள் இருக்குது. உங்களால் மிக பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ஏதோ ஒரு கோயில், சென்னையில் தான் இல்லை, எந்த கோயிலையும் போய் சிவனை பார்த்தா திங்கக்கிழமை பார்த்தா நல்லது. ஏன்னா சோமவார் சிவனோட கிழமை. அடுத்தது பாருங்கள், யமகண்டம் 10:30 to 12 மத்தியானம். அதில் நான் எப்பவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய பொறுப்புகள் எதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த அன்றைக்கி அதை முடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தொடராது. அடுத்தது ஓரைன் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா குளிகையில் பண்ணிங்கன்னா, குளிகையில் பண்ணுறது வந்து என்னென்னா, குளிகை டைம் அதில் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு இது பெருகிக்கிட்டே வரும். அடுத்தது தனித்தனி ராசிகளுக்கு பாருங்கள். ராசி பலனை சொல்லிடுறேன். மேச ராசி இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அது மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ அவங்க டயர்டாக இருப்பாங்க. ஒரு வாரம், போன வாரம் ஃபுல்லாக பயங்கர வேலை பார்த்து அதனால் டயர்டாக கூட இருக்கலாம். எங்கேயாவது வெளியூர் பிரயாணங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். அடுத்தது ரிஷப ராசிக்கு இன்றைக்கி செலவுக்கு மேலே செலவு, கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சி போயிடும். இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி சாதனை பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிப்பாங்க, பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க, ஏதாவது ஒரு இதில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவ்வளோதான். அடுத்தது கடக ராசி. அது வந்து இந்த என்னென்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாங்க. சிம்ம ராசி இன்றைக்கி நண்பர்களை எல்லாம் பார்த்து ஹாய் எல்லாம் சொல்லி அப்படியே சிம்ம ராசிக்காரங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சிம்ம ராசிக்காரங்க வந்து வேறு ஆட்களை இன்றைக்கி நட்பு பாராட்டுவாங்க, சிம்ம ராசிக்காரங்க. அடுத்தது கன்னி ராசி. இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது துலா ராசிக்கு வந்து பணம் வரும், பல வலைகளில் வந்து பையை நிரப்பும். இதுதான் வந்து யாருக்கு, துலா ராசிக்காரங்கள். அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்கள் செய்யக்கூடிய வேலையில் இன்றைக்கி சிறு தடங்கல்கள் ஏற்படும். என்ன செய்யணும், ஒன்றும் செய்யக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுறணும், அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமை அவங்க கிழமை. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அவங்க என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா அவங்க பக்திமான்கள். ரெண்டாவது கடவுளை, அந்த செவ்வாய்க்கிழமை முருகரோட இது, முருகர் அவங்களோட இது. அதே மாதிரி மேச ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாய் அதிபதி அவங்களுக்கு. அது 8வது ராசி. அதனால் அவங்களுக்கு முருகர் தான் கடவுள், அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி மண்டே விட்டு யூஸை பண்ணலாம். தனுசு ராசி இன்றைக்கி உடல் நலமாயிரும். உடல் சளி இல்லாமல் இருந்தால் நலமாயிரும். உடல் நலம் அது மைண்டாக இருந்தாலும் சரி, பாடியாக இருந்தாலும் சரி, நலமாக இருப்பார்கள். மகர ராசி இன்றைக்கி ரொம்ப களிப்பாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மகரம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும். கும்பராசி இன்றைக்கி சுகம்னா எதுவும் சுகமாக இருப்பாங்க. அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இன்றைக்கி சரியாயிரும். இல்லை மைண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி சுகமாக இருப்பாங்க. அதுக்கடுத்தது மீன ராசி இன்றைக்கி மேன்மை அடையும். அவர்களுடைய செயலால்
மேன்மை அடைவார்கள். இதெல்லாம் வந்து முக்கியமானது ராசி. அடுத்தது ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். வாதநாராயணன் பொடி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணினா குடித்தா கரைச்சி குடித்தா, வாதநாராயணன் பொடியை நம்ம கரைச்சி குடித்தா கை கால் மூட்டு வலி எல்லாமே நின்று போயிடும், நீங்கிரும், தீந்துரும். அதுக்கடுத்து ஒரு சொல், அதாவது என்னன்னா, அஞ்சி வாழ்வதை விட பயந்து நடுங்குவதை விட என்ன வருதுன்னு பார்க்கறது, ஆபத்தை எதிர்கொள். அதெல்லாம் யார்? அறிஞர்கள் சொன்னது, பழைய காலத்தில் சொன்னது. அது எல்லாமே 90% அது எல்லாமே ஒத்து வந்துடும். அவங்க சொன்னதில் இந்த பணத்தை பற்றி மட்டும் சொன்னது மட்டும்தான் மகிழ்ச்சி வந்து தானே. அது எதை வச்சு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான்னா அவங்க குணத்தை வச்சும்பாங்க, இல்லை வேறு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து இல்லை, அது மாறிடுச்சு ட்ரெண்டு. மீதி எல்லாமே அவங்க வந்து ரொம்ப அறிவோடு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட பாப்புலேஷன் கூடிருச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு, வேலை பார்க்குறது எல்லாமே ரொம்ப பரிணாம வளர்ச்சி. அதனால் அவங்க சொன்னதில் 90% இப்போ கரெக்டாக இருக்குது. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திப்போம் அடுத்த ஆடியோவில்.